சங்கம் சிங்கமர சங்க தமிழ் முழங்கும் தங்க தமிழ் மகள் இந்த சைதை தமிழரசி. ஓஹோ, ஏண்டி அந்த கவரிங் விளைவுக்காரி நீதானா? உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் பிள்ளைகிட்ட பித்தாள வளைவியை கொடுத்து அடகு வச்சு பணம் வாங்கி சொல்லிருப்ப. விஷயம் தெரிஞ்சு போச்சா? ஏதோ ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. என்னடி சின்ன தப்பு? பெரிய தப்பு தான் வச்சுக்கையா. எப்படி வச்சுக்கிறது? உன்னால எனக்கு என் பிள்ளைக்கும் இந்த இந்த ஏரியாவிலே எவ்வளவு பெரிய அவமானம் ஆயிடுச்சு. நாங்க என்னமா பித்தாள வளைவியை கொண்டு போய் சேட்டு கடையில அடகு வச்சு அதுல என் புள்ள பிராந்தி வாங்கி குடிச்சு நடுரோட்ல விழுந்து கிடந்த மாதிரி ஆயிடுச்சு. இனிமே என் பிள்ளைய தேடிக்கிட்டு மூக்குத்தி வளவி அருணா கொடின்னு வந்த நடக்கிறது வேற. கூப்பிடுறியா இல்ல உள்ள மாட்டுமா? போயிடுவியாடி விளையாடாத. மரியாதையா பணத்தை வாங்கிட்டு மூக்குத்திய திருப்பி கூட. தமிழே எகிரி அடிச்சன்னா நீ தவளு. அவருதான் மூக்குத்திய வாங்கல. வைஃபுக்கு அர்த்தம் என்னன்னு இப்பதாங்க எனக்கே தெரியுது. விதவுட் இன்ஃபர்மேஷன் ஃபைட்டிங் எவ்ரி டைம். நான்லாம் ஒரு பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா அதை அன்னைக்கே மறந்துடுவேன். எப்படின்னு பார்க்குறீங்களா? அதான் மறுநாள் இன்னொரு பிரச்சனை வந்துடுமே. அப்படிதான். பாடல் எழுதிட்டு போனவங்க மத்தியில் பாடம் நடத்திட்டு போனவர் நீங்கள் ஒருத்தர் தான். கவிஞர் ஒரு வட்டம் அப்படின்னு சொன்னால் நம்பவே மாட்டுறாங்க. இப்போ பாருங்கள், கருப்பாம்பூச்சிக்கு எலியை கண்டா பயம், எலிக்கு பூனையை கண்டா பயம், பூனைக்கு நாயை கண்டா பயம், நாய்க்கு மனுஷனை பார்த்தா பயம், மனுஷனுக்கு பொண்டாட்டினா பயம், பொண்டாட்டிக்கு கருப்பாம்பூச்சினா பயம். இப்போவாவது நம்புறீங்களா வாழ்க்கை ஒரு வட்டம்னு? என் பின்னாடி வாழ்னதும் பின்னாலே வந்துடுறத இப்படி யாரு விட்டாலும் போயிருவியா வயசு பொண்ணு? அது எப்படி போக பின்னையா என் பின்னாடி வந்திய நீ ரோக்கிய? அது எப்படி கண்டுபிடிச்சிய? கடையில காசு கணக்கெல்லாம் உலக பாத்தி குடுத்தீங்கல்ல, அப்பவே புரிஞ்சுக்கிட்டேன். ஆத்தி வெள்ள கட்டி இன்புட்டு புத்திசாலி இந்த இந்தியாவிலேயே கிடையாது. ஐயோ, என் ஆத்தா கூட இப்படி சொன்னதே இல்ல. எப்படி சொல்லுவாங்க? அவங்கதான் புரிஞ்சுக்கிட்டாங்கல்ல. நாங்கள் என்ன பேசுகிறோம், எதுக்கு பேசுகிறோம்னு ரெண்டு பேத்துக்குமே தெரியாது. ஏதாவது ஒன்று லூஸ் மாதிரி பேசிக்கிட்டே இருப்போம்.